வணக்கம் மக்களே. ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக ஆயிரும்னு நானும் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ தான் மந்த்லி சார்ட்லாம் பார்க்குறப்ப தெரிஞ்சது. அடுத்த வருஷம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதுக்கான காரணங்கள் இருக்குது. சும்மா ஏதோ சும்மா சொல்லல. அதுக்கான காரணங்கள் இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செக்டாராக பார்க்குறப்போ உங்களுக்கே அந்த ஐடியா வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த போன மாதம் என்ன என்ன நடந்தது அப்படின்றத பார்த்தா நிஃப்டி 1000 பாயிண்ட்ஸ் ஏறி 800 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, செல் ஆஃபை வந்து இண்டிகேட் பண்ணுது. அதாவது மேலே போனாலும் செல்லிங்க்கு வருவோம் அப்படின்னு வருது. ஏன்னா நெட்டு செல்லராக வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் செல்லராக இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, குளோபல் குறிப்பாக ஆசியாவில் வந்து நெட் செல்லராக வந்து எஃப்ஐஎஸ் இருக்கும். ஸோ அங்கே ஒரு ரிஸ்க் இருக்குன்றத இந்த கேண்டில் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு வந்து ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. 3871 வரைக்கும் போயிட்டு இப்போ 3890 வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கு. இது 4080 வரைக்கும் போகும். ஏற்கனவே நம்ம கோல்டு பற்றி வீடியோ போட்டதில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அங்கே வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. அப்போது இங்கேருந்து இன்னும் சில ஒரு ஒரு 10% மேலே ஏற வேண்டியது இருக்கிறதுனால, சாரி ஒரு 7-8% ஏற வேண்டி இருக்கிறதுனால, அப்போ இன்னும் ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு இருக்க போகுது அப்படின்றது ஒரு ஹிடன் நியூஸ். அப்புறம் நம்ம இதில் வந்து பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க. பல விஷயங்களை குறைச்சிருக்காங்க. அது முடிஞ்சதில் அதாவது குறைக்காமல் 1.9 லேக்ஸ் க்ரோர் வந்து வசூலாயிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி 1.9 வந்து வசூல் ஆயிருக்கு. இப்போது ஜிஎஸ்டி குறைச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வசூலாகுது அப்படின்றது மார்க்கெட்டை ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டாக இருக்க போகுது. அதனால் அது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் வரும் மாதத்தில். ஏன்னா இந்த மாதம் சேல்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த அளவுக்கு ஜிஎஸ்டி வசூலாகுதா அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே முக்கியம். ஒரு சென்ட்ரலை விடுங்க, சென்ட்ரலுக்கு முக்கியம்னாலும் ஸ்டேட்டுக்குமே முக்கியம். அப்புறம் இந்த வட்டம் வந்து ரெப்போ அண்ட் சிஆர்ஆர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டலை இல்லை குறைக்கலை, ரெண்டும் பண்ணலை அப்படின்னா அவங்களும் நம்மளை மாதிரி தான் மார்க்கெட்டை ரெண்டு பக்கத்துக்குமே ரெடியாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் இந்த மாதம் வந்து பாலிசி, அமெரிக்காவோட பாலிசினால ஐடியும் ஃபார்மாவும் அடி வாங்கியிருக்கு. ஸோ இன்னும் வேறு என்ன செக்டார் அடி வாங்குன்றது நமக்கு தெரியாது. அடுத்த விஷயமாக வர்ற மாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நவராத்திரி, தீபாவளி இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் நிறைய சேல் ஆகும். அது ஆட்டோ, கோல்டு இதெல்லாம் சேல்ஸ் வந்து இந்த வட்டம் கூடலான்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இந்த மாதம் வந்து முக்கியமாக பிஎம்ஐ, ஏஐபி, அதாவது இண்டஸ்ட்ரியல் அந்த இண்டெக்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷனல் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இது, அப்புறம் இந்த மந்த்லி ஜிஎஸ்டி டேட்டா இதெல்லாம் இந்த மாதம் என்ன பண்ண போகிறாங்கன்றது இருக்குது. ரூபா வந்து 88க்கு மேலேயே நிற்கிது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் ஆர்பிஐ. ஸோ என்னதான் மானிட்டரி பாலிசியில் ஒன்றும் சொல்லாட்டினாலும் அவங்க நிச்சயமாக அது வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன செய்ய போகுது அப்படின்றத, அதுக்கு ஆர்பிஐ என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது விஷயம். ரெண்டாவது, இப்போ 2-3 நாளாக வந்து அமெரிக்காவோட கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரி ஷட்டவுன் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. எல்லாரும் ஏதோ அமெரிக்காவே இழுத்து போட போகிற மாதிரி ஏதோ யோசிச்சுட்ருக்காங்க. இது அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அடிக்கடினா என்ன, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனால் எப்பயுமே அந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன நடக்கும்னா, எங்கேயாவது ஏதாவது ஒரு நாட்டோட வம்பிழுத்து விட்டுருவாரு. அதாவது அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இந்த வேலையை செய்யும். வம்பிழுத்து விட்டுட்டு அப்புறம் ஆயுதத்தை கொடுக்க பார்ப்பாங்க, இல்லை க்ரூடு ஆயிலில் கை வைப்பாங்க, ஏதாவது ஒரு கை வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் டாலரை வந்து இன்ஃப்ளோ கொண்டு வர பார்ப்பாங்க ட்ரெஷரி ஷட்டவுன் அப்போ. ஒருவேளை இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம். ஏன்னா எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நான் என்ன மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்குலாம் யூஸாக இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன, ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிடுறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது ஏதாவது இருக்குது
அப்படின்னா இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து நம்ம போடலாம். இப்போ குயிக்காக வந்து ஒவ்வொரு செக்டாராக பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 25,700 தாண்டி நின்றுச்சுன்னா புல் ட்ரெண்டு மாறிடும். அதுக்கு முன்னாடி 25,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ் முட்டிக்கிட்டு இருக்கும். 25,400ல் என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம். அப்புறம் 24,400 இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணால் கரெக்ஷன் வருதுன்னு அர்த்தம். 25,700க்கு மேலே க்ளோஸ் ஆகி நின்னா புல்லுன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மக்களே, இதை கொஞ்சம் நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த முறை வந்து அவன் ஹையை பிரேக் பண்ணிட்டான்னா அடுத்த 2 மாதத்துக்கு அவன் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதே மாதிரி 24,400க்கு கீழே வந்துட்டா இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வந்துட்டு ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கரெக்ஷன்னா நான் சொல்கிறது 21,000 வரைக்கும் கூட வரலாம் அடுத்த 2-3 மாதத்தில். நான் திரும்ப நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதை மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லா குறித்து வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 23,400 இல்லை 650 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த வருஷம். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் என்னென்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாமே அப்படியே ரெடியாக இருக்காது, துள்ளி குதிச்சுட்டு மேலே ஏறுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாம் மேலே டார்கெட் வச்சுருக்கான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து மேலே வந்து 60,000 வரைக்கும் ஒரு டார்கெட் இருக்குது. அதாவது ஒரு அதனால தான் அது பொட்டன்ஷியல் டு மூவ் டு 60,000 போட்டிருக்கேன். அது வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த முறை அதை அச்சீவ் பண்ண வரா. ஏன்னா 10% ஏறணும். 55னா கிட்டத்தட்ட ஒரு 10% ஏறணும். 10% பேங்க் நிஃப்டி ஏறினா நிஃப்டி எங்கே போகணுன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்போது வந்து அது புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போயிடும். ஆனால் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்டேஜான ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் ஸ்ட்ராங்காக இல்லை, நெகட்டிவாக இருக்குது. அதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இண்டிகேட்டர் போட்டு வச்சுருக்காரு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அவருக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ க்ரூசியல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 53,500. அடுத்தது ஐடி ஏற்கனவே அடித்து தொங்க போட்டிருந்தாலும் கீழே 32,250 இன்னும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஐடி செக்டார் இன்னும் ப்ளீட் ஆகும், இன்னும் கொஞ்சம் ப்ளீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உடனே சும்மா டெம்பரவரியாக ஏறினா கூட 32,250 வராமல் இனி மார்க்கெட் திரும்பாது. ஆனால் இங்கே ஒருவேளை 32,250 வரைக்கும் வந்துட்டா திரும்ப மேலே போகிறது 42,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே முதல்ல சொன்னது தான், ப்ரைவேட் செக்டர் பேங்க் இருக்கு இல்லையா, அவனும் கொஞ்சம் மேலே போய் ஐடியும் ரீபவுன்ஸ் ஆகுச்சு அப்படின்னா நிஃப்டி ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போயிடுவார். ஸோ இதுக்கு தான் நம்ம செக்டார் வைஸாக அதுவும் மந்த்லியில் பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுருந்தோம்னா ட்ரேட் பண்ணுறப்பையோ ப்ராஃபிட் புக் பண்ணுறப்பையோ நமக்கு தடுமாற்றம் வராது, என்ன நடக்க போகுது மார்க்கெட்டில் அப்படின்ற ஒரு இதே இருக்காது. ஸோ மந்த்லி வந்து எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும், எது புல் ட்ரெண்டில் இருக்குது, எது இது இருக்குன்னு. அடுத்து ஆட்டோ செக்டார் தான் இப்போது 2 கட்டானாக இருக்கார். ஆனால் நல்ல புல்லாக இருக்குது. ஆனால் 27,700க்கு மேலே நிற்குமா அப்படின்னா என்ன பிரச்சனைனா, மாருதி, எம்என்டம், டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் மேலே சின்னதாக ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் எய்ஷர், பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ இவங்கெல்லாம் கீழே வர்றதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அதுவும் குறிப்பாக பஜாஜ் ஆட்டோ நான் தனியாகவே இந்த மொமெண்டம் ட்ரேடிங் கேட்டிங்க இல்லையா, அது சொல்கிறேன். அது இங்கேருந்து ஒரு 500-600 பாயிண்ட் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல காசு இருக்கும், ஃப்யூச்சரில் ஷார்ட் போகிறவங்களுக்கு நல்ல காசு இருக்கும். நான் அது தனியாக போடுறேன். 25,000க்கு கீழே வந்தால் மட்டும்தான் சிஎன்எக்ஸ் ஆட்டோ செக்டார் வந்து கீழே வரும். ஸோ இந்த மாதம் அவர் மேலே ஹையை பிரேக் பண்ணணும். ஆனால் கீழே பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். அடுத்து மெட்டல் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மேலெல்லாம் டார்கெட் வச்சுருக்காரு. மேலே வந்து என்ன சொல்கிறது, 10,200லாம் தாண்டிட்டா நல்ல ரேலிக்கே ரெடியாக இருக்கார். ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மேலே போயிட்டு உடனே ஒரு செல் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா அது பெரிய கரெக்ஷனுக்கு ரெடி ஆயிரும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் நிஃப்டி போச்சு இல்லையா, நல்லா மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து 80% அதாவது ஏறினதில் 80% இறங்கியிருக்கு. அது மாதிரி இவரும் மேலே போயிட்டு இந்த மாதம் படபடன்னு மேலே போயிட்டு செகண்ட் அதாவது 10-15 நாளில் வந்து செல் ஆஃப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது வந்து பெரிய செல்லிங்க்கு ரெடி ஆயிடுச்சு, பெரிய கரெக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தமாகும். ஸோ இந்த மாதத்துக்கான செக்டார் வைஸாக பார்த்தது முக்கியமாக எஃப்எம்சிஜி வந்து புல்லிஷ்க்கு வந்து ஒரு 35% சான்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா ஐடிசி வந்து ஒரு சேஃபர் சைடில் க்ளோஸ் ஆகிருக்காரு. அதாவது கீழே டார்கெட் இருக்குது, ஆனாலும் இந்த மாதத்துக்கான ஒரு சேஃபர் சைடில் க்ளோஸ் ஆகிருக்காரு. இந்தியன் லிவர் வந்து கீழே ஒரு இன்டர்மீடியட் டார்கெட்டை ஃபில் பண்ணதுனால அவர் ஒரு ரீபவுண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மாரிகோ, டாபர், நெஸ்லே இதெல்லாம் மேலே போக சான்ஸ் இல்லாமல் இருக்குது. ஏன்னா பெரிய டார்கெட்டோ ஒரு புல்லிஷ்கான ஒரு பேட்டர்னோ எதுவும் அமையலை. ஸோ எஃப்எம்சிஜி வந்து நம்ம ஏற்கனவே முதல்ல பேசுன மாதிரி இது பண்டிகை மாதமாக இருந்தாலும் இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் முதலே அவங்க ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த மாதம் இவர் 2 கட்டானா இழுத்துட்டு இருக்க போகிறாரு. இந்த மார்க்கெட் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கமாக இவர் சாஞ்சுக்குவார். சரி மக்களே, மறுபடியும் நான் உங்கள்கிட்ட வைக்கிற ரெக்வெஸ்ட் என்னென்னா 2 ரெக்வெஸ்ட். ஒன்று, இந்த ஸ்டாக்ஸை பற்றி கேட்குறீங்க, கேட்டுட்டு அதை பார்க்காம போயிடுறீங்க. சரி, நீங்கள் பார்க்காட்டினா கூட பரவாயில்ல, அது மற்ற எல்லாருக்கும் பயன்படுதுன்னே வச்சுக்கிடுவோங்க. திரும்ப வந்து அந்த சார் அந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் தயவுசெய்து அதை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். அதுவும் முக்கியமாக ஸ்டாக்ஸ் பற்றி போடுற வீடியோவில் பாருங்கள். இது முதல் ரெக்வெஸ்ட்டு. 2வது ரெக்வெஸ்ட், நிஜமாகவே என்னென்னலாம் தகவல் வேணும், ஸ்டாக்ஸ் பற்றி அதிகமாக போடணுமா, இண்டெக்ஸ் பற்றி அதிகமாக போடணுமா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையா போடணுமா அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடியோ போடலாம். இப்பொழுதைக்கு நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் சந்திப்போம்.